தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நமது தாழ்வில் நினைக்க வேண்டியவர். யோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அன்பானவர்களே, மனிதன் இந்த வனாந்தர வாழ்வில் வாழும்போதும் ஆன்மீக வாழ்விலும் சில நேரங்களில் ஆத்துமா தொய்ந்து போகும் சூழ்நிலை ஏற்படுகிறது. நம்பிக்கை குறையும், வழி தெரியாது அலையும் நிலை, மனம் உடைந்து கலங்கும் நேரம், யாருடைய உதவியும் கேட்க முடியாத சூழல், பிரியமானவர்கள் கூட நம்மை மறந்து போகும் நேரம். ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில்தான் தேவனை உண்மையாய் நினைக்கும் நேரமாக மாறுகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தாவீது கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்போதும் நாம் மனிதனை அல்ல, தேவனை நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பின் சந்ததிகளுக்கும் கற்பிக்கவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. தாவீது தனது நெருக்கடியான வாழ்க்கையில் நண்பர்களையோ தன் பிள்ளைகளையோ தன் சேவகர்களையோ நோக்காமல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றார். அவருடைய விடுதலையின் ஆழமான கருத்துக்களை சங்கீதமாக பாடுகிறதை பார்த்திருக்கிறோம். பிரியரே, யோனா மேற்கண்ட வார்த்தையை கூற காரணம் என்னவெனில், யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்தபோது முழுமையான இருள், நெருக்கடி, உதவி இல்லாத நிலை நினைத்து தேவனை நோக்கி ஆத்துமா கதறுகிறதை பார்க்கிறோம். யோனா கீழ்ப்படியாமையின் நிமித்தம் இந்த நெருக்கமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டும் அவரது நெருக்கமான வியாகுலம் தெய்வ சமூகத்தில் ஜெபதூபமாக எட்டுகிறதை பார்க்கிறோம். நாமும் ஆத்துமா தோய்ந்து போகும் நிலையில் இருக்கலாம். யோனாவை போல கர்த்தரை நினைத்து அவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகும்போது கர்த்தரை நினைக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.